டிராவிடோட நான் வந்து பெரிய ஃபேன், பரிதாபங்களோட பெரிய ஃபேன்னு நான் வந்து அடிக்கடி எல்லாம் உங்களை மாதிரியும் தான் நானும் பெரிய ஃபேனு. ஒரு படம் ஆரம்பிக்கும் போதும் அவங்க கிட்ட கால் அடிச்சிருவேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாமா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டைம் திருப்பி வந்து கீர்த்தி வந்து டிராவிட் போகலாமா அப்படின்னு சொல்ல உடனே நான் செம்ம ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு டைமும் அவர் இந்த லேடிஸ் கெட்டப்பு இதெல்லாம் போடும் போது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். எனக்கு டிராவிடோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டோட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அண்ட் அடுத்து ஹித்துவும் இங்கே இல்லை. ஹித்து வந்து ஒரு பெரிய அவர் ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் ஹீரோங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, காமெடியெல்லாம் பிரிக்கிறாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக அவர் அவ்வளோ நடிப்பாருன்னு. ஒரு படம் முடியும் போது எப்போவுமே எல்லாம் ஹாப்பி மெமரிஸாக முடியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் எனக்கு ஹித்துவை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் சேட் மெமரி தான். ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீன் அப்போ வந்து நான் தெரியாமல் அவரை அடிச்சிட்டேன். டேரக்டர் தெரியுமான்னு தெரில, ஸோ தெரியாமல் வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். அவருக்கு வலிக்குதுன்னு தெரியாமல் சிரிச்சிட்டேன். அது ஃபஸ்ட்லேருந்து கில்ட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ அவரை பார்த்தாலும் சாரி சொல்கிறது கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா ஒருத்தரை தெரியாமல் காயப்படுத்திடா மன்னிச்சிருவாங்க, ஆனால் வழியில் இருக்கிறவனை பார்த்து சிரிச்சா மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப சாரி ரிது.